சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் ஜெனிலியாவை வந்து கௌசல்யா மேடம் கேட்பாங்க, சிந்தாமல் சாப்பிட டவல் போட்டு சாப்பிட சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது ஜெனிலியா சொல்லுவாங்க, சிந்தாமல் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப அது பெரிய தக்லைஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து அந்த கேட்டகிரி தான். அதாவது ஜெனிலியா கேட்டகிரி கிடையாது, கௌசல்யா கேட்டகிரி. எப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது லைட்டாக சிந்தும், அதே மாதிரி பாத்திரம் கழுவும் போது என்னோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். ஸோ எங்கள் வீட்டுக்கார் நிறைய தடவை சொல்லி பார்த்தாரு, அது வந்து மாற்றிக்கவே முடியல. எப்படியா இருந்தாலும் நம்ம சிங்கில் கழுவும் போது நமக்கு வந்து அது ட்ரெஸ்ஸு நனைய தான் போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க, அவங்களாம் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போட்டாங்க, ஆப்ரான்னு சொல்லிட்டு. இதை வந்து கிச்சனில் வந்து செஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செஃப்லாம் வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா, அதனாலேயே வந்து இதை வாங்காமல் வச்சுருந்தேன். நமக்கு அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீ நினைது உனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸு நைட்டில் வந்து அதனால் உனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதில் ஒரு சின்ன லவ்வுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக வந்து பார்த்தேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெயின் கோட் அந்த கிளாத்தில் வந்து இருக்கும், நமக்கு வந்து தண்ணி பட்டாலுமே வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகாமல் வெளியவே அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கும். நம்ம உதறிட்டு நம்ம வந்து காய வச்சு நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் மாதிரியே காட்டனில் வந்து டவல் மாதிரியே அந்த கிளாத்தில் கொடுத்துருக்காங்க கை துடைக்கிறதுக்கு. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க, நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகும் அப்படிங்கிறத நினச்சி 2 சைடுமே வந்து காட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து கை வந்து நம்ம தொடச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத். இது எதுக்காக அப்படின்னா சமையலுக்காக. நம்ம வந்து அவ்வளோ பெரிய செஃப்லாம் கிடையாது. ஸோ வந்து இது வந்து பூஜை ரூமுக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து சாமிக்கு பொட்டு வைக்கிறோம், இல்லை வந்து அதை வந்து நிலவாசல் வந்து மஞ்சள்லாம் தடவுறோம் அப்படிங்கும் போது டக்குன்னு நம்ம கை வந்து பார்த்தீங்கன்னா டவலை வந்து தேடாது, சைடில் இருக்க நைட்டிலாம் துடைப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டு நான் பூஜை பண்ண மாட்டேன். ஸோ நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதனாலே நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமமாக இருக்கும். திரும்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுவும் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்க எவ்வளோ மஞ்சளா இருக்கு அப்படின்னு. அப்போ இதுலேயே இவ்வளோ இருந்தால் என் ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.